ஹாய், ரொம்ப ரேண்டமாக ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய யூடியூப் சேனல் மேனேஜர் சதீஷ் எல்லாருமே ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, மேம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீடியோ எடுங்க, சும்மா ரேண்டமாக வீடியோ எடுங்க அப்படின்லாம். பட் எனக்கு அது வரவே வராதுங்க. பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன், ஜாலியாலாம் இருப்போம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு ஸ்கூலோ காலேஜ் மாதிரி ஐம் லைக் சின்சியராக இருக்கணும். இது வந்து இன்னொருத்தங்களோட செட், அங்கே வந்து நான் விளையாட்டு காட்டக்கூடாது, நான் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணக்கூடாது. பிரேக் டைமில் நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அதெல்லாம் வேறு. பட் ஒரு ஃபுல் விலாக்லாம் எடுத்தால் யாராவது என்னை கேட்டுருவாங்களோ, என்ன நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லை விலாக் எடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டால் நான் எங்கே போய் முடிஞ்சு வச்சுப்பேன். அப்படிலாம் நானே கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஆக்சுவலி ஐம் சச் அ பிக் ஓவர் திங்கர். பட் இன்றைக்கி ஐ தாட் சரி வெளியில் போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைனாலும் என் ரூமில் நான் என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத நான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இது தாங்க ஆக்சுவலி நீங்கள் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோதை அண்ட் நட்டேசனோட ரூம். அவங்களோட ஃபோட்டோ கூட இங்கே இருக்குது பாருங்கள். அத்தை மாமா என்றைக்குமே உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ரூம். என்னோட லக்கேஜ் அங்கே இருக்குது. என் எக்ஸ்ட்ரா காஸ்டியூம்ஸ் இன்றைக்கி டக்குன்னு கேட்டாங்கங்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல நான் ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என் டச்சப் பேக், இது என் ஹேண்ட் பேக், இது ஒரு ப்ளவுஸ். நான் சும்மா லைக் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கேவலமாக போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஷ்யூஸ். ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் எப்போவுமே டிஷ்யூஸ் என்னை சுற்றி இருக்கணும். எனக்கு ஏதோ அது ஒரு ஓசிடி மாதிரி, டக்குன்னு ஏதாவது ஒன்று பட்டுருச்சு நான் துடைக்கணுமேனு எப்போவுமே என் கண் பார்வையில் டிஷ்யூ வச்சுருப்பேன். ஒரு தண்ணி பாட்டில், அப்புறம் இது என்னோட பாஸ்கெட். நான் ஷூட்டிங்க்கு வரும்போது எடுத்துகிட்டு வர பாஸ்கெட். இப்போல்லாம் எனக்கு இந்த வீட்டில் செம்ம போர் அடிக்குதுங்க. பிகாஸ் ஜென்ரலாக முன்ன எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஷூட்டிங் இருக்கிற அன்றைக்கே மீராக்கு தர்ஷனாக்கெலாம் ஷூட்டிங் இருக்கும். நாங்கள் 3 பேரும் ஜென்ரலி இந்த ரூமில் உட்காந்துட்ருப்போம். நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் மாடியில் இன்னொரு ரூம் கொடுப்பாங்க, அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரெடியாக அதெல்லாம் பண்ணுவேன். பட் மற்றபடி எப்போவுமே இங்கே உட்காந்துக்கிட்டு கதடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். இல்லைனா சம்டைம்ஸ் 3 பேருமே குவைட்டாகவே ரூமில் இருப்போம். பட் இருந்தாலும் எல்லோரும் இருக்கோமேன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இப்போது அவங்களுக்கு தனியாக ஷூட்டிங் நடக்கும், எனக்கு தனியாக ஷூட்டிங் நடக்கும். ஸோ 99% ஆஃப் த டைம் நான் இந்த ரூமில் தனியாகவே இருப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஜாப் ஐ கெஸ். ஸோ அதுக்காக ஐ பிரிங் மை டேப் ஜஸ்ட் இன் கேஸ் எனக்கு செம்மையாக போர் அடிச்சதுன்னா ஐ வாட்ச் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், எங்கள் சீரியலே, இல்லைனா குக் வித் கோமாளி. மை ரீசெண்ட் அடிக்ஷன் இஸ் குக் வித் கோமாளி. ஸோ இப்போ ஷார்ட்டுக்கு போட்டாங்க, போயிடலாம். அரிசி சார், ஹாய் சார். சாரி, கொஞ்சம் லைட்டிங்லாம் புவராக இருக்குது. ஏன்னா இங்கே செம்ம மழை அண்ட் நாங்கள் இருக்கிற அந்த கோதை இல்லமில் வந்து கரண்ட் இல்லை. ஸோ இருக்கிற இந்த விண்டோ பக்கத்தில் லைட் சோர்ஸில் ஐ திங்க் ஒரு மணிரத்னம் படம் மாதிரி இருக்குது. பட் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி உண்மை என்ன தெரியுமா, இன்றைக்கி ஷூட்டிங் வந்து செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. பயங்கரமாக அரட்டைலாம் அடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் நடுவில் வந்து பயங்கர சூடாயிடுச்சு. எவ்வளோ சூடுனா அன்பேரபிளி சூடு. ஏதோ எங்கள் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி வருண பகவான் பயங்கர மழை அடின்னு அடிக்குதுங்க எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில். ஸோ ஓவரால் இட்ஸ் பின் அ வெரி இவெண்ட்ஃபுல் டே. பட் எனக்கு பயங்கர கான்ஷியஸாக இருக்குங்க. நான் ஆக்சுவலி என்னென்னா மாலில், ரெஸ்டாரண்ட்டில், டர்க்கியில் அங்கெல்லாம் கூட ஃபோனை இப்படி பிடிச்சிட்டு ஷூட் பண்ணுவேன். பட் எங்கள் ஷூட்டிங் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடியே ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஐ டோன்ட் நோ என்னைக்கு வந்து என்னால் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் காட்ட முடியும்னு. சாரி, ஃபர்கிவ் மீ. பட் ஐ திங்க் இந்த வீடியோவை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் மேபி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஷோ யூ பேக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ மை vlog as much as I can. Okay, thank you. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து என்னோடய லஞ்ச் பேக். டெய்லி வந்து எங்கள் மாமியார் சுடுன்னு வீட்டில் சமைக்கிற சூப்பரான ஃபுட் எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த லஞ்ச் பேக் தூக்கிட்டு வந்துட்டேன் பிகாஸ் நாளைக்கு எனக்கு சாப்பாடு போடணும்ல. அண்ட் இது வந்து
ஜஸ்ட் இம்மீடியட்டாக இப்போ நாளைக்கு நான் எப்போவுமே ஷூட்டிங்க்கு போகும்போது வீட்லேயே ரெடி ஆகிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் ரெடி ஆக மாட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட் போய் தான் ரெடி ஆவேன். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ராகவ். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராகவ் இன்னும் வீட்டுக்கு வரல. ஹீ இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் I also work a little bit. So அதனால we don't get a lot of time together. So காலையில் சப்போஸ் அவர் எழுந்துட்டாருன்னா நான் ஏன் ஒரு மணி நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ரெடியாகிற அந்த டைமை நான் சும்மா இங்கேயே ரெடியாகி அவர் கூட பேசிகிட்டு இருப்பேனேங்கிறதுனால I get ready at home and go. ஸோ அதனால நாளைக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டுக்க வேண்டிய காஸ்டியூமை மட்டும் இந்த மாதிரி ஒரு கவரில் தூக்கிட்டு வந்துட்டேன்னா I'll get ready and இந்த சாரியை மறுபடியும் அது உள்ளே போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே, இப்போ நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது நீங்கள் பாருங்கள். திங்ஸ் ஃபர்ஸ்ட், ராகவும் நானும் மறுநாள் எழுந்திருக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன குடிப்போமோ அது ஆர்கனைஸ் பண்ணுறது தான் என் மைண்டில் இருக்கும். பிகாஸ் காலையில் எழுந்திருக்கும் போது whoever wakes up first, சில நாள் அவர் ஃபஸ்ட்டு எழுந்துப்பார், சில நாள் நான் ஃபஸ்ட்டு எழுந்துப்பேன். யார் எழுந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்மிங் இன் டு த கிச்சன் ஷுட் பி சீம்லெஸ். கிச்சனுக்கு தேடி பார்த்து என்ன குடிக்கணும்லாம் பண்ணுறதை விட ஐ ஃபீல் லைக் எழுந்த உடனே எவ்ரிதிங் ஷுட் பி ஆர்கனைஸ்ட். ஸோ நாங்கள் இந்த டீ காஃபி மில்க் குடிக்கிற பழக்கத்தை we both have completely stopped. நான் சம்டைம்ஸ் ஷூட்டிங்கில் திட்டத்தனமாக ஒரு டீ குடிப்பேன், பட் ஒரே ஒரு டீ ஈவினிங்கில், அதுவும் என்ன ஒரு குவார்ட்டர் கப், ஒரு 4 சிப்பு டீ, அவ்வளோதான். பட் ராகு சுத்தமாக எடுத்துக்க மாட்டார். ஹீஸ் லைக் caffeine free. But anyways, I'm trying to find healthier alternatives to cure my discomfort. அந்த விதத்தில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூ, நான் கூட வீடு வாங்கணும்னு சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட, அந்த ஃப்ரெண்ட் she recommended, this is like no promotion, okay, இது ரேண்டமாக என் வீட்டு பக்கத்தில் இந்த பிராண்ட் கிடைச்சது, ஸோ I bought it. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா it's barley rice. Actually இது you can even consume it as rice alternative, but I don't do it because இது ரொம்ப குண்டா இருக்கும் and it's not according to my palate. But இதுக்கு இன்னொரு யூஸ் என்ன இருக்குன்னா 1 tablespoon in the rice and 1.5 tumbler water ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் குக்கரில் லைக் ஏன் குக்கர் ஏன் பர்னரில் ஒரு 3 to 4 whistles வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி I actually discard the rice, but if you have another use, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். And I drink the water in the morning. அது நான் நைட்டே குக்கரில் வச்சுருவேன், காலையில் I just heat it and have it. இது ஒரு பெரிய ஹேபிட்லாம் இல்லைங்க, இதுதான் என் ஃபர்ஸ்ட் பேக்கெட் அண்ட் ஒரு 3 days I've been drinking it and it's actually working. ஸோ காலையில் கான்ஸ்டிபேட் ஆகாமல் நம்மளோட பாடி மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நான் ஒரு 3 நாளில் உணர்ந்திருக்கேன். ஸோ அதனால் நாளைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இளநீர், பிகாஸ் ராகவுக்கும் இன்னைக்கு நான் பன்னீர்லாம் சமைச்சிட்டு போனேன், அதை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாரு. ஸோ அதனால் டு மேக் இட் அ லிட்டில் ஈஸி ஃபார் அஸ் டுமாரோ I've decided to make barley water for us. ஸோ இவ்வளோ தான். ஆக்சுவலி 2 spoons for 2 people is more than enough. இதில் நல்ல ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன்னா விசில்லாம் முடிச்சுட்டு அது வரும்போது நல்லா வரும். ஸோ இப்போ இதை அலம்பிக்கணும். இட்ஸ் ஸ்டில் லைக் ரைஸ். ஸோ டைரெக்டாக தண்ணி ஊற்றினா அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரைஸ்னால் அது குக்கரில் எது வச்சாலும் அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு அலசி எடுக்கணும். ஸோ அதனால் I'm just gonna clean this. So discovering new angles in my kitchen. ஸோ இதுதான் என்னோட barley rice. Can you see it? Surprise! Hi! Hi, I'm making a video for you too. Hi! Welcome home! Thank you. I'm making barley water for tomorrow. Okay, you can go change and get ready. So let's go back. So the barley நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் we'll pour water. இந்த டம்ளரை பத்தி நான் சொல்லட்டுமா? இந்த டம்ளர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா இந்த டம்ளர் நான் வாங்கலைங்க. இன்ஃபேக்ட் இந்த டம்ளரை வாங்கும்போது நான் உருவாகவே இல்லை. பிகாஸ் இந்த டம்ளர் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு நிறைய பாத்திரம் சேர்த்து வைப்பாங்களா. பிகாஸ் அந்த காலத்தில் லைக்கணும் பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா நிறைய பாத்திரம் கொடுக்கணும்லாம் எங்கள் பாட்டிக்கு ஒரு பெரிய ஆசை. அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா எதுவுமே கேட்கல, பட் எங்கள் பாட்டிக்கு அது ஒரு ஆசைங்கிறதுனால எங்கள் அம்மா சின்ன குழந்தையிலேருந்து அவங்க நிறைய பாத்திரம் சேர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இது ராஜலக்ஷ்மி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த கடையில் இன்னும் இருக்கான்னு தெரியல. இந்த இது பாருங்களேன் ஸ்டிக்கர், இட்ஸ் ஸோ ஸ்வீட். ஸோ எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி துபாய்க்கு போகும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட துபாய்க்கு அனுப்பின பாத்திரங்கள். அண்ட் இதில் தான் எங்கள் அப்பா
துபாயில் for as long as I can remember காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு. அதனால I just took it because it reminds me of that cup that my father used to drink coffee in. So இதுதான் நான் வந்து தண்ணி புடிச்சு ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணுவேன் because நான் காஃபி குடிக்கிறது கிடையாது, but I want to use this cup every day. So என்னோட வாட்டர் பியூரிஃபையர்லேருந்து தண்ணி புடிச்சு ஊத்துறதுக்கு I use this. And the next thing is grocery. இதுவும் வந்து I try to organize it in the night itself so that காலையில் வரும்போது kitchen is beautiful and clean. என்னோட ஹவுஸ் ஹெல்ப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி இங்கே கரெக்டாக வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாமும் நான் எடுத்து வச்சுருவேன் நைட்டே. சப்போஸ் இதில் ஏதாவது எனக்கு மறுநாளும் தேவைப்படுதுன்னா அதை இது உள்ளே விட்டுடுவேன். இல்லைனா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுவும் ஒரு திருப்தி. ஓகே, ஸோ விசில் நம்பர் 1 இஸ் டன். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மற்ற 3 விசில் வரும் தெரியுமா? டக் 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 டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ் அவுத்துட்டு குயிக்காக ஒரு காக்கா குளியல். ஓகே, லைக் ஜஸ்ட் சம் வாட்டர் ஆஃப் த பாடி அண்ட் க்ளீன் ஆஃப் ஆல் த டஸ்ட் தட்ஸ் ஆன் மீ. அதுக்கப்புறம் தூங்கிடலாம். என்னோட மோட்டிவேஷனே இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு என்னன்னா, நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக தூங்கிடலாம். பட் சி, இதுதான் எனக்கு நாளைக்கு தேவை. I think because நான் இன்னும் டிசைட் பண்ணல. நாளைக்கு வந்து I told you whistle number 2 இன்னும் ஒரு 2 இல்லை 3 டிபெண்ட்ஸ் ஆன் மற்ற வேலையெல்லாம் எப்போ முடிக்கிறேன்ட்டு. ஸோ அப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து 1 பொங்கல், திணை பொங்கல். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்ஸ் அ மஸ்ட் that we only eat millets. சொன்னல fast. It's a good cooker, very sweet cooker. So breakfast ku we either have fruit based, so smoothie, fruits edavadhu saapiduvom illana juice edavadhu saapiduvom. Appadi illana we only have millets. Is a strict thing that I follow recently only. Romba naalla sonadu poi, but recent and I'm trying to follow that very strictly. So onne thinai pongal illana varagu semia irukku. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு இந்த ஒன்றரை நிமிஷத்துல 3 விசில். வாவ், மார்வெலஸ். யாரும் கண்ணு வச்சிடாதீங்க ப்ளீஸ். குக்கர் எப்படியோ வேலை செய்யணும். ஸோ அவ்வளோதாங்க, இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஐ திங்க் மை ஒர்க் இந்த ஆக்சுவலி இட்ஸ் நாட் டன். ஐ ஹேவ் டு ஆர்கனைஸ் ஆல் திஸ். எடுத்து வச்சுட்டு நான் போயிடுவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ பிஃபோர் யூ லீவ் த கிச்சன் இஸ் ஹாப் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கான்னு பார்த்துடணும். இதை எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எப்போவுமே இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டில்டடாக இருக்கும், பட் everything has to be switched off. It's just my vanity space with the door. It's very very important to me. நானும் ராகவும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் டிசைட் பண்ணி when I started renovating the house, I'm so glad that நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு vanity space with a door தேவை. Because obviously Raghav and I share a room and என்னோட டைமிங்ஸ் வந்து அவ்வளோ எராட்டிக்காக இருக்கும். Sometimes I come back home late in the night or early in the morning. அப்போது நான் வந்து ப்ராப்பராக மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா I need a place with light அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால I wanted to create the space and thankfully இங்கே வந்து there was a provision. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பால்கனி இருந்தது. அந்த பால்கனியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். I said, you know what, எங்களுக்கு மேலே தான் டெரஸ். ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷர் வேணும், டைரெக்டாக டெரஸ்க்கு போகிறேன். பட் ப்ளீஸ் கிவ் மீ திஸ் vanity room and I'm so happy because எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நான் விஜய் டிவி ஷோஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பயங்கர லேட்டாக இருக்கும். விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் வருவேன். அப்போ ஐ ஜஸ்ட் லைக் யூனோ குட்டி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக என்னோட மேக்கப்லாம் க்ளீன் பண்ணி நல்லா என் நைட் ரூட்டீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்க போயிடுவேன். ஐ யூஸ் என்னதான் vanity room அப்படின்னு ஃபேன்சியாக சொன்னாலும் பொட்டு எடுத்து கண்ணாடியில் வச்சாலும் அது நம்ம வீடாகும். The next day. நேற்றுக்கு நைட் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நைட் ரொட்டீன் என்னெல்லாம் க்ரீம் போட்டுக்கிறேன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன் நினச்சி தூக்க கலக்கத்தில் ஐ திங்க் நான் ரெக்கார்ட் பட்டனே ப்ரெஸ் பண்ணல. பிகாஸ் இப்போ நான் எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணும்போது தான் வாஸ் லைக் அப்படி ஒரு வீடியோவே என் ஃபோனில் இல்லை, ஒரே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் இந்த வீடியோக்கான எண்டிங் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய நைட் ரொட்டீன் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் என்னோடய பேக்கப் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. மேபி நான் ஷூட்டுக்கு எப்போ கிளம்புறேன்னு கூட என்னால் உங்களுக்கு வீடியோ காட்ட முடியும். காலையில் இருந்து ஹவ் ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட். மேபி அது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் என்னோட இந்த யூடியூப் ஜர்னிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. லாட்ஸ் ஆஃப் லவ் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய்.